நீங்கள் கேட்கலாம், ஏன் ஆம்கோல் ரவுண்டு இதில் எடுக்கல, நம்ம வந்து பாடி பார்ட்டில் தான் எடுத்தோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம லூஸ் வர்றது, இந்த ஆம்கோல் சைடில் லூஸ் வர்றது, ஸ்லீவ் பக்கத்தில் லூஸ் வர்றது, இந்த பிரச்சனைகள் இருக்காது. இப்போது பேக் பார்ட் வந்து நம்ம செக் பண்ணலாம். சரிங்களா? இந்த தையலுக்கான பகுதியை மேல் பக்கமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக அந்த கார்னர்லேயே வந்து வச்சு செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக பாருங்கள், இந்த 2 பாயிண்ட்டும் ஒரே இடத்துல கரெக்டாக மீட் பண்ணும். சரிங்களா? இது மாதிரி கரெக்டாக மீட் பண்ணுச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து ஆம்கோல் ரவுண்டு சரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கொஞ்சம் முன்ன பின்ன வந்தது அப்படின்னா ஒன்று நம்மளுக்கு வந்து ப்ளவுஸில் பாடி பார்ட்டில் வந்து லூஸ் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஸ்லீவ் பார்ட்டில் வந்து லூஸ் கிடைக்கும். இந்த சுருக்கங்களை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இப்போது கரெக்டாக இந்த போட்ட லைனோட நம்ம ஃபோல்டு பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸஸாக கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த வளைவுகள் நல்லாவே தெரியும். கரெக்ட் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம இப்போ இந்த பீஸை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ 2 பீஸ் மட்டும்தான் நம்ம வந்து கட் பண்ணுறோம். ஸ்லீவ் வந்து எப்படி அளவுகள் எடுத்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸ்லீவ் லோ லென்த், கையினுடைய கீழ் உயரம், ஹாஃப் ஸ்லீவாக இருந்தாலும் சரி, எல்போவாக இருந்தாலும் சரி, அல்லது 3/4 இருந்தாலும் சரி, எப்படி நம்ம மெஷர் பண்ணி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதே போல் டெப்த் வந்து எப்படி ஸ்லீவில் மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்லீவ் கட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவ் கட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ்க்காக இருந்தாலும் சரி, சுடிதார், நைட்டி, லாங் ஃப்ராக், இந்த மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே வந்து பொருந்தும். இப்போது அளவு ப்ளவுஸில் வந்து நம்ம அளவுகள் எடுத்து அப்படியே வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்படி மார்க் பண்ணும் பொழுது ஸ்லீவ் லோ லென்த் நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதில் செப்பரேட்டாக நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். அளவுகள் வந்து நம்மளே கால்குலேட் பண்ணாமல் அளவு ட்ரெஸ்ஸில் எப்படி நம்ம ஸ்லீவ் லோ லென்த் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்க்கா இருந்தாலும் சரி, அல்லது சுடிதார்க்கா இருந்தாலும் சரி, நைட்டி, ஃப்ராகு, இந்த மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே நம்மளுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து பொருந்தும். இது நார்மல் ஸ்லீவாக இருந்தாலும் சரி, அல்லது எல்போவாக இருந்தாலும் சரி, அல்லது 3/4 ஃபுல் ஹேண்டு, அனைத்து ட்ரெஸ்ஸஸ்க்குமே இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு பொருந்தும். இப்போ நம்ம நார்மல் ஸ்லீவ் வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் ஸ்லீவை மெஷர் பண்ணி அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட் வந்து நான் கட் பண்ணிட்டேன். சரிங்களா? இந்த பீஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட் வந்து நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து அப்படியே 4 வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 4 லேயர் இருக்குது. இந்த மாதிரி நான் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பார்டர் கிடைக்கும். இதுவே வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அப்படின்னா இந்த இடத்துல பிசுறு பகுதிகள் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பிசுறு பகுதிகளாக இருக்கும். பட் நம்ம நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால நம்ம மெத்தடு படி கட் பண்ணுறதுனால இந்த இடத்துல நம்மளுக்கு பார்டர் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம அளவுகள் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவில் நம்ம அளவுகள் வந்து எடுத்துக்கலாம். கரெக்டாக பாருங்கள், இந்த ஷோல்டர் நேரு தையல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து இந்த எண்டிங் வரைக்கும். சரிங்களா? எவ்வளவு உயரம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா பாருங்கள், 6.25 இன்ச் இருக்குது. 1/4 இன்ச் இறக்கம் கேட்டாங்க. ஸோ 7 இன்ச்சாக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ சரியான அளவு அப்படிங்கிறது 7 இன்ச்சு. அதுக்கு உள்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தையலுக்காக அளவுகள் தேவைப்படும். இது கரைப்பகுதியாக இருக்குது அப்படிங்கிறதுனால 3/4 இன்ச் வைக்க போகிறோம். இதுவே வந்து இந்த இடம் பிசுறு பகுதியாக இருந்தது அப்படின்னா 1 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ நம்ம 3/4 இன்ச் தான் மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? அடுத்தது இந்த சைடு 1/2 இன்ச் தேவைப்படும். ஏன்னா ஷோல்டர் வந்து இப்படி ஜாயின் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த இடத்துல நம்ம 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? அதாவது உள்பகுதியில் 1/2 இன்ச் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? 1/2 + 7 + 3/4 வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஈவனாக வந்து இந்த ஃபோல்டிங் வந்து ஈவனாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்ன பின்ன இருந்தது அப்படின்னா அளவுகள் மாறிடும். ஃபஸ்ட்டு நம்ம 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஒரே ஃபோல்டு தான் பண்ண போகிறோம். இது வந்து கரைப்பகுதி அப்படிங்கிறதுனால கரெக்டாக 3/4 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்து சரியான அளவு அப்படிங்கிறது 7 இன்ச்சு. நம்ம 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 7.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறோம். இது எதுக்காகனா நம்ம தையலுக்காக. இதே போல் இந்த இடத்துலையும் மார்க் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் தூரம் தள்ளி, நம்ம அளவுகள் தேவையில்லை. லைன் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போடுறதுக்காக இது மாதிரி 2 இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இது மாதிரி ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போது ஸ்லீவ் லோ லென்த் வந்து மார்க் பண்ணணும். நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 6 இன்ச்சுக்கு மேலே ஸ்லீவ் லென்த்து 6 இன்ச்சுக்கு மேலே இருந்தால் 3.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணுறது நம்ம கால்குலேஷன். 6 இன்ச்சுக்கு மேலே எவ்வளவு அதிகரித்தாலும் நம்ம 3 தான் மார்க் பண்ணுவோம்.
இதுவே வந்து 5.5 இன்ச் இருந்ததுன்னா ஸ்லீவ் லோ லென்த்து 3.25. சரிங்களா? இதுவே 5 இன்ச்சாக இருந்தால் 3 இன்ச்சு, ஸ்லீவ் லோ லென்த்து 3 இன்ச்சு. இன்னும் வந்து குறைஞ்சி 4.5 இன்ச்சாக இருக்குது அப்படின்னா 2.25. இது மாதிரி ஸ்லீவ் லென்த்து குறைய குறைய ஸ்லீவ் லோ லென்த்தை குறைப்போம். இது மாதிரி இந்த மெத்தடில் நம்ம செப்பரேட்டாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த மெத்தட்லாம் எனக்கு வந்து புரியலை, எனக்கு ஸ்லீவ் லோ லென்த்து அதாவது கையோட கீழ் உயரம் அளவு ப்ளவுஸில் இருந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் அளவு எடுக்கக்கூடிய இந்த ப்ளவுஸை வந்து இப்படி எடுத்துக்கோங்க. நம்ம அளவு எடுக்கக்கூடிய இந்த ப்ளவுஸை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உள் பக்கத்தில் எடுத்துக்கோங்க. சரிங்களா? வெளிப்பக்கம் எடுக்கக்கூடாது, ரைட் சைடு கிடையாது, ராங் சைடு. உள் பக்கத்தில் இந்த மாதிரி கரெக்டாக நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க, சுருக்கங்கள் இல்லாமல். நம்ம எந்த மாதிரி ஸ்லீவ் இருக்குமோ அதே மெத்தடில் கரெக்டாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வளைவுகள் அதே மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இப்படி தான் கட் பண்ணியிருப்போம். சரிங்களா? இப்போ பாருங்கள், கையோட உயரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு 6.25 இருந்துச்சு, 7 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அது வந்து பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம 7 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போது ஸ்லீவ் லோ லென்த் அப்படிங்கிறது இந்த இடம், இது எவ்வளவு, இந்த இடம் எவ்வளவு இன்ச்சஸ் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல தையல் இருக்குது. ஓகேங்களா? 1/2 இன்ச் வந்து உள் பக்கமாக இந்த மடிப்பு பகுதி, இந்த பக்கம் மடிப்பு பகுதி, 1/2 இன்ச் வந்து இந்த பக்கம் மடிப்பு பகுதியாக இருக்குது. இந்த தையல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாத்து இந்த சைடில் நகர்ந்து இருக்குது இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த 1/2 இன்ச்சும் வந்து தேவை. ஸோ இந்த 1/2 இன்ச் வந்து இங்கிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த தையல் நேர் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். இப்போது கரெக்டாக நேராக எடுத்து விடுங்க, சுருக்கங்கள் இல்லாமல். சரிங்களா? இப்போ பாருங்கள், கரெக்டாக 4 இன்ச்சில் இருக்குது. 4 இன்ச் வந்து டேப் மெஷர் பண்ணுறப்ப நம்மளுக்கு காமிக்குது. ஸோ கீழ்ப்பக்கம் 4 இன்ச் இருக்குது. சரிங்களா? அதுக்கு அதுக்கு இந்த சைடு இருக்கிறத மட்டும்தான் கட் பண்ணியிருக்காங்க. அளவுகள் ஸ்லீவ் லோ லென்த்தாக சரியாக பார்த்தீங்க அப்படின்னா 3.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? அப்போ 3.5 இன்ச்சாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 3.5 இன்ச் அப்படிங்கிறது இந்த ஸ்லீவுக்கு நம்ம லோ லென்த் அப்படிங்கிறத மெஷர் பண்ணியிருக்கோம். இந்த 3.5 இன்ச் எந்த இடத்துல மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல மார்க் பண்ணணும். சரியாக அந்த மார்க்கிங்லேருந்து இந்த இடத்துல மார்க் பண்ணணும். இப்போ தையல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? இதுக்கு இந்த பக்கம் தையல் வந்துடும். இதில் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா சரியாக 7 இன்ச் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்லீவ் லோ லென்த்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய அளவுகளை எடுத்து மார்க் பண்ணி மைனஸ் பண்ணோன்னா இந்த ஸ்லீவ் லோ லென்த்து கிடச்சிருது. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஹாஃப் ஸ்லீவ்க்கு ஓகே நம்ம வந்து பார்த்துட்டோம், இதுவே வந்து எல்போ வச்சா சரியாக வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதையும் நம்ம வந்து செக் பண்ணிடலாம். இந்த ப்ளவுஸ் பாருங்கள், எல்போ ஸ்லீவு அதே போல் தான் உள்பக்கமாக டேர்ன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபோல்டிங் நேராக எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ஸ்லீவ் வந்து கரெக்டாக அந்த மாதிரி நேராக எடுத்து விட்டுட்டு நம்ம செக் பண்ணுறோம். இப்போது இந்த இடத்துல வந்து தையல் இருக்குது. இந்த பக்கம் 1/2 இன்ச் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த 1/2 இன்ச் நம்மளுக்கு தேவை. அதனால கரெக்டாக மார்க்கிங் நேராக 1/2 இன்ச் வந்து வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7 இன்ச் இருக்குது. ஸோ இந்த 7 இன்ச்சை அப்படியே மேல் பக்கம் மார்க் பண்ணுறோம். இந்த 7 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மார்க்கிங்லேருந்து இந்த சைடு பாருங்கள், தையல் இந்த இடத்துல இருக்குது. அதே 1/2 இன்ச் கிளாத் இந்த சைடு இருக்கிறனால இந்த சைடில் நம்ம 1/2 இன்ச்சில் வந்து மெஷர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? கரெக்டாக பாருங்கள், இந்த 1/2 இன்ச்சில் நம்ம மெஷர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா சரியாக 3.5 இன்ச் இருக்குது. அப்போ 3.5 இன்ச் தான் இவங்க ஸ்லீவ் லோ லென்த்து மார்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்போ ஸ்லீவ் தான். இந்த ஸ்லீவை விட பார்த்திங்கன்னா கை வந்து உயரமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஸ்லீவ் லோ லென்த்து இந்த சைடு நம்ம மெஷர் பண்ணி இங்கே மார்க் பண்ணி இதை மைனஸ் பண்ணும் பொழுது சரியான ஸ்லீவ் லோ லென்த்து கையோட கீழ் உயரம் கிடச்சிருது. சரிங்களா? இது எல்லா ஸ்லீவுக்குமே வந்து இந்த மெத்தட் வந்து பொருந்தும். நெக்ஸ்ட் நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ஸ்லீவ் லோ லென்த்து 3.5 இன்ச்சுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த மார்க்கிங்க்கு இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும்.
ஆம்கோல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, பேக் பார்ட்டில் என்ன அளவோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 1/2 இன்ச் வந்து ஷோல்டருக்காக விட்டுருங்க. மீத இருக்கக்கூடிய அளவை வந்து செக் பண்ணுங்க. சரியா பாருங்க, 8.5 இன்ச் இருக்குது. அதுக்கு மேலே 1.5 இன்ச் வந்து தையலுக்கான அளவு இருக்குது. ஸோ இந்த ஃபோல்டிங்லேருந்து இந்த கார்னர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.5 இன்ச் இந்த ஸ்லீவ் லோ லென்த்தோட லைனில் மார்க் பண்ணிக்கோங்க. 8.5 இன்ச் அதுக்கும் கீழே 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது தையலுக்கான அளவு. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்லீவ் ரவுண்டு. ஸ்லீவ் ரவுண்ட் அப்படிங்கிறது இந்த இடம் சரிங்களா. கரெக்டாக அந்த மேல் பக்கம் ஃபோல்டிங்லேருந்து செக் பண்ணுங்க. கரெக்டாக தையலுக்கு உண்டான அளவு எவ்வளவோ அதில் பார்த்தோம் அப்படின்னா 5.25 இன்ச், அதுக்கு மேலே 1.5 இன்ச் தையலுக்காக. ஸோ ஃபோல்டிங்லேருந்து 5.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது தையலுக்கான அளவு மார்க் பண்ண இடத்துல ஒரு லைன், நெக்ஸ்ட்டு சரியான அளவில் ஒரு லைன், நெக்ஸ்ட்டு தையலுக்கான அளவில் இருந்து ஃபோல்டிங் வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் ஆம்கோல் ரவுண்டு இதில் எடுக்கல, நம்ம வந்து பாடி பார்ட்டில் தான் எடுத்தோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கலாம். இந்த ப்ளவுஸில் அளவுகள் சேஞ்சஸ் பண்ணி நம்ம அளவுகள் வந்து மெஷர் பண்ணி இதில் வந்து ஆம்கோல் ரவுண்டு எடுத்திருப்போம். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, இந்த பாடி பார்ட்டும் ஸ்லீவ் பார்ட்டும் தான் ஜாயின் பண்ண போகிறோம் சரிங்களா. அப்போ இதில் என்ன ஆம்கோல் ரவுண்டு இருக்கோ அதே ரவுண்டு தான் இந்த இடத்துல இருக்கணும். இதில் சேஞ்சஸ் வந்தது அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து சரியாக உட்காராது. செஸ்ட் ரவுண்ட் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆம்கோல் ரவுண்டில் சேஞ்சஸ் வர்றதுனால. ஸோ நம்ம என்ன கட்டிங் பண்ணியிருக்கோமோ அந்த ஆம்கோல் ரவுண்டை தான் நம்ம வந்து ஸ்லீவில் வந்து மார்க் பண்ணணும். இப்போ நம்ம சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங்கில் இருந்து பாருங்கள், சரியாக நம்மளுக்கு 10 இன்ச் இருக்குது சரிங்களா. சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது 5 இன்ச்சு, இதில் சென்டர் அப்படிங்கிறது 2.5, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச் சரிங்களா. அதாவது இந்த 2 இடத்துக்கும் சென்டர், அதே போல் இந்த 2 இடத்துக்கும் சென்டர், 3 பாயிண்ட் வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இருந்து 1/2 இன்ச் வந்து உள்பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த இடத்துல 1/2 இன்ச் வந்து வெளிப்பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி வெளிப்பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட்லையும் இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த மார்க்கிங்கை டச் பண்ணி சென்டர் பாயிண்ட், நெக்ஸ்ட் இதில் ஸ்டார்ட் பண்ணி இந்த மார்க்கிங்கை டச் பண்ணி இது வந்து ஃபினிஷ் பாயிண்ட் சரிங்களா. இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிடணும். இந்த மாதிரி சி மாதிரி ஒரு கர்வ், அடுத்து சி மாதிரி ஒரு கர்வ், இப்படியும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஸ்கேல் வச்சுட்டு கரெக்டாக இந்த பாயிண்ட்டும் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஒரு கர்வ். நெக்ஸ்ட் பாருங்கள், அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைடு இந்த பாயிண்ட்டும் இந்த சென்டர் பாயிண்ட்டும் மேட்ச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்படி ட்ரா பண்ணும்பொழுது உங்களுக்கு வளைவுகள் கரெக்டாக வந்து இந்த பாயிண்டில் டச் ஆகி கீழ்ப்பக்கமாக வரும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வளைவுகள் மாறாது. இந்த ஷோல்டரில் லூஸ் வர்றது, இந்த ஆம்கோல் சைடில் லூஸ் வர்றது, ஸ்லீவ் பக்கத்தில் லூஸ் வர்றது, இந்த பிரச்சனைகள் இருக்காது. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் ஆம்கோல் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துல ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம செக் பண்ணலாம் சரிங்களா. இந்த தையலுக்கான பகுதியை மேல் பக்கமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக அந்த கார்னர்லேயே வந்து வச்சு செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக பாருங்கள், இந்த 2 பாயிண்ட்டும் ஒரே இடத்துல கரெக்டாக மீட் பண்ணும் சரிங்களா. இது மாதிரி கரெக்டாக மீட் பண்ணுச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து ஆம்கோல் ரவுண்டு சரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. கொஞ்சம் முன்ன பின்ன வந்தது அப்படின்னா ஒன்று நம்மளுக்கு வந்து ப்ளவுஸில் பாடி பார்ட்டில் வந்து லூஸ் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஸ்லீவ் பார்ட்டில் வந்து லூஸ் கிடைக்கும். இந்த சுருக்கங்களை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா ஆம்கோல் ரவுண்ட் என்ன பாடி பார்ட்டில் எடுத்தோமோ அதே ஆம்கோல் ரவுண்டை அப்படியே நம்ம ஸ்லீவ் பார்ட்டில் வச்சு மார்க் பண்ணும்பொழுது மட்டும்தான் இந்த சுருக்கங்களை நம்ம வந்து தவிர்க்க முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம டெப்த் வந்து எடுக்கணும். டெப்த் எடுக்கிறதுல நிறைய பேருக்கு டவுட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது எப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து சென்டர் பாயிண்ட் சரிங்களா. இது சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சரியா 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க.
3/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கிறோம். இப்போ கரெக்டாக அந்த போட்ட லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனோட இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுறோம். போட்ட லைனோட இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கீழ்ப்பக்கம் கரெக்டாக நேராக எடுத்து வச்சுருங்க. இப்போது கரெக்டாக அந்த போட்ட லைனோட நம்ம ஃபோல்டு பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸஸாக கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த வளைவுகள் நல்லாவே தெரியும். கரெக்டாக 3/4 இன்ச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ணி லைன் போட்டோம். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஈவனாக வந்து ஃபோல்டிங் பண்ணும் பொழுது இந்த இடத்துல நம்மளுக்கு டெப்த் எடுக்கிறதுக்கு கிளாத் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்குது. சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம இப்போ இந்த பீஸை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ 2 பீஸ் மட்டும்தான் நம்ம வந்து கட் பண்ணுறோம். கட் பண்ண பகுதியை நம்ம ராங் சைடு அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கிறோம். அதே போல் ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கிறோம். ராங் சைடில் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெப்த் எடுத்துட்டோம். சரிங்களா? பாருங்கள், கரெக்டாக இதான் எட்ஜு. ஸோ நம்ம வந்து டெப்த் எடுத்துட்டோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நம்மளுக்கு ஷேப் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். அதே போல் சுருக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம இந்த பதிவில் ஸ்லீவ் வந்து எப்படி அளவுகள் எடுத்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸ்லீவ் லோ லென்த், கையினுடைய கீழ் உயரம், ஹாஃப் ஸ்லீவாக இருந்தாலும் சரி, எல்போவாக இருந்தாலும் சரி, அல்லது 3/4 இருந்தாலும் சரி, எப்படி நம்ம மெஷர் பண்ணி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதே போல் டெப்த் வந்து எப்படி ஸ்லீவில் மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.